ஹாய். இன்னைக்கு வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி தான் யூஎஸில் சொல்லிப்பாங்க, வெதர் நல்லா இருக்குது அது இதுன்னு. ஆனால் எப்போவுமே போர் தாங்க. இங்கே சென்னை மாதிரி வராது. நான் என்ன பண்ணுறது, வந்துட்டோம். நான் மட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சண்டேக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே என்னென்னா, என்ன சொல்கிறது, ஃபேமிலியை நம்மளே தான் பில்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். ஏதோ அவங்களோட பேஷன், அவங்களோட ஆசை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆசைக்காக, ஒரு ஆர்வத்துக்காக, நம்மளால நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயம். ஸோ அதுக்காக வந்துட்டு இட்ஸ் ஓகே. பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் நான். பச்சை மிளகா ஆனியன்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சி, சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து, ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த ஹைதராபாடி தம் பிரியாணிக்கு ஆனியன்ஸ் வதக்குற மாதிரிலாம் சாதாரணமாக வதக்கி, இதை எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும் இது. ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் கோல்டு. பிரியாணி சாப்பிடும்போது நிறைய ஃபைபர் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள், லெட்யூஸ் அங்கே கிடைக்கலன்னா கொத்தமல்லி கூட வச்சு சாப்பிடுங்க. ஸோ நிறைய ஃபைபர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துருச்சு. ஸோ காஃபி போடுற டைம். காஃபி போடும்போது கொஞ்சம் பால் கொட்டினா தான் எனக்கு வந்து காஃபி போட்ட ஃபீலிங்கே வரும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கொட்டிடுது. கொட்டக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் கொட்டிடுது. கொஞ்சம் காமெடிக்கு என்ன வேணால் சொல்லலாம். இது வந்து ஏரோலேட். இது ஒரு நவீன இயந்திரம். மூட்டை பூச்சி கொல்லும் நவீன மிஷின் மாதிரி. நான் என்ன பண்ணேன், அதில் இருக்க காஃபியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பால் அது மேலே ஊற்றலான்னு நினச்சேன். பட் பால் கீழே ஊற்றிடுச்சு. அதுதான் கொஞ்சம் பேராசை பெரும் நஷ்டம். ஸோ கரண்டிலே ஊற்றிடலாம், நமக்கு இதான்டா கரெக்டுன்னு சொல்லி கரண்டியில் ஊற்றின்னு இருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி என்னோடய கேமரா ஆடும். என் பொண்ணு வந்து வேணும்னு இழுப்பா, நீ வீடியோ எடுத்தது போதும் குட்ரி, நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு, ஸோ ஏன்னா நமக்கு வேலையே இல்லைல்ல, ஸோ இந்த வேலையும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செஞ்சுக்கணும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நமக்கே வேலை. நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அடுத்து நம்ம கண்ணுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பேட்டியோவுக்கு போகிறேன். நானும் என் பொண்ணும் உட்காந்துருக்கோம். அவள் விளையாடிட்டுருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக நான் போய் என்னோடய குழந்தைய பார்க்கணும். அவன் தூங்கிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக.